பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகத்தை உலுக்கிய கோவை கல்லூரி மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தில் போலீசார் கூறிய தகவலுக்கும் உண்மையில் நடந்ததுக்கும் பல முரண்பாடுகள் இருப்பதாக பரவலான பேச்சு எழுந்துள்ளது. கடந்த 2ஆம் தேதி இரவு 10:30 மணி அளவில் கோவை ஏர்போர்ட் பின்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஆண் நண்பருடன் காரில் கல்லூரி மாணவி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 3 கொடூரன்கள் கல் மற்றும் அரிவாளால் காரை உடைத்து இளைஞரை வெளியில் இழுத்து தாக்கினர். மாணவியை 1.5 கிலோமீட்டர் தூரம் இழுத்து சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். தமிழகத்தை அதிர வைத்த இந்த சம்பவத்தில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த 30 வயது சதீஷ், அவரது தம்பி 21 வயது கார்த்திக், இவர்களது தூரத்து உறவினர் மதுரை கருப்பாயூர் அணியைச் சேர்ந்த 20 வயது குணா ஆகியோரை போலீசார் சுட்டுப்பிடித்தனர். மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பிறகு நிலைகுலைந்து போனார். அதிகாலை 3 மணிக்கு போலீசுக்கு ஆண் நண்பர் போன் செய்ததாக போலீசார் கூறினர். ஆனால் போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் தன் பேட்டியில் போலீசாருக்கு இரவு 11:20 மணிக்கு இளைஞர் போன் செய்ததாகவும் போலீசார் 11:35 மணிக்கு சம்பவ இடத்திற்கு சென்று விட்டதாகவும் தெரிவித்தார். அதேபோல மாணவியை 4 மணி நேரத்திற்கு மேல் 100 போலீசார் தேடியதாகவும் போலீசாரே மாணவியை மீட்டதாகவும் தெரிவித்தார். ஆனால் உண்மையில் மாணவி அப்பகுதியில் உள்ள குடியிருப்புக்கு சென்று கதவை தட்டியுள்ளார். கதவு திறக்கப்படாததால் முதல் மாடிக்கு சென்று வீட்டில் இருந்தவர்களிடம் உதவி கேட்டுள்ளார். அதன்பின் அனைவரும் மாணவியை மீட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். நடந்தது இப்படி இருக்க, அப்பகுதியில் இருந்த சுவர் ஒன்றின் பின்புறம் வைத்து மாணவியை 3 கொடூரன்களும் பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் அவர் அங்கு இருந்ததால் தங்களால் கண்டறிய முடியவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசார் தெரிவிக்கும் அந்த சுவரின் உயரம் குறைவாகவே உள்ளது. அப்படி இருக்கையில் 100 போலீசார் தேடியும் மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது நம்பும்படியாக இல்லை. அதேபோல் அடர்ந்த இருள் சூழ்ந்த இடம் என்பதால் 100 பேர் தேடியும் மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். ஆனால் மறுநாளே குற்றவாளிகள் 3 பேரையும் போலீசார் சுட்டுப்பிடித்தனர். அந்த இடம் புதர்மண்டி கிடக்கிறது. இருட்டில் மாணவியை தேட முடியாத போலீஸ் மறுநாள் அதே இருட்டில் கொடூரன்களை எப்படி குறிபார்த்து சுட்டனர் என்று போலீசார்தான் விளக்க வேண்டும் என்கின்றனர் கோவை மக்கள்.